அன்பு மாணவ செல்வங்களே வணக்கம். ஸ்கை ஸ்மார்ட் லேர்னிங் ஊடாக இன்னொரு வினாவை பார்ப்போம். தரமைந்து மாணவர்களுக்கு மிகவும் பயன்மிக்க வினா. வரிசையில் உள்ளோரின் எண்ணிக்கை கணித்தல். முதலாவது வினா, வரிசை ஒன்றில் குமரன் முன்னாலிருந்து பார்க்கும்போது 8வது ஆளாகவும் பின்னாலிருந்து பார்க்கும்போது 10வது ஆளாகவும் நிற்கின்றான் எனின் அவ்வரிசையில் உள்ளோரது எண்ணிக்கை யாதென்று கேட்கப்பட்டுள்ளது. அப்ப இந்த வினாவை நீங்கள் தெளிவாக வாசித்து விளங்கிக் கொள்ளவும். முதலில் அடுத்ததாக குமார் 2 இடங்களில சம்பந்தப்படுகிறார். முன்னாலிருந்து பார்க்கும்போது 8வது ஆளாகவும் பின்னாலிருந்து பார்க்கும்போது 10வது ஆள். அப்ப 2 தடவை இவர் உள்வாங்கப்படுகிறார். அந்த வகையிலே இந்த வினா செய்யும் செய்முறையானது முன்னாலிருந்து பார்க்கிற எண்ணிக்கையும் பின்னாலிருந்து பார்க்கிற எண்ணிக்கையும் 8ஐயும் 10ஐயும் கூட்டும் போது 18 கிடைக்கப்படும். 18லிருந்து ஒன்றை கழிக்க வேண்டும். ஏனெனில் குமார் 2 தடவை கணிக்கப்படுகிறார். அதால நாங்கள் 18லிருந்து ஒன்றை கழிக்கின்றோம். 17 சரியான விடை. இன்னொரு வினாவை பார்ப்போம். வரிசையொன்றில் குமரன் முன்னாலிருந்து பார்க்கும்போது 6வது ஆளாகவும் பின்னாலிருந்து பார்க்கும்போது 7வது ஆளாகவும் நிற்கின்றான் எனின் வரிசையில் உள்ளோரின் எண்ணிக்கை யார்? இதுவும் முதலாவது வினா உங்களுக்கு இலகுவாக விளங்கி இருக்கும் நினைக்கிறேன். ஆகவே 7ஐயும் 6ஐயும் கூட்டும் போது 13 கிடைக்கப்படும். அதிலிருந்து ஒன்றை கழிக்கும் போது 12. ஒன்று கழிக்கிறது என்ன காரணம் என்று சொல்லி உங்களுக்கு ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கு. குமரன் 2 தடவைகள் உள்வாங்கப்படுறார். அதால ஒன்றை கழிக்கிறோம். அப்ப வரிசையில் உள்ளோரின் எண்ணிக்கை 12 பேர். அந்த வகையிலே மாணவர்களே முதலொரு வினா பார்த்து நாங்கள் அடுத்ததாக முதல் வயது கணித்தல் பார்த்து நாங்கள் இப்போது வரிசையில் உள்ளோரின் எண்ணிக்கை பார்த்திருக்கின்றோம். அந்த வகையிலே மாணவர்களே தொடர்ந்தும் இணைந்திருங்கள். உங்களுக்கான தரமைந்து புலமை பரீட்சையை எதிர்நோக்க போகும் உங்களுக்கு மிகவும் முக்கியமான வினாவாக இது இருக்கின்றது. தொடர்ந்தும் ஸ்கை ஸ்மார்ட் லேர்னிங்கில் இணைந்திருந்து பயன்பெறுங்கள். பிடித்திருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.